முழு மதுவிலக்கை அமுல்படுத்தும் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் பிறகு வரும் தேர்தல்களில் வெற்றி பெற முடியாது என்பது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும். தலைவர் விஜய் அவர்களின் மதுக்கடையை மூடும் நடவடிக்கை என்பது பல எதிரி கட்சிகளின் வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறது. மிகப்பெரிய பொறாமையை உண்டு பண்ணியிருக்கிறது. இவர்களின் மறைமுக தூண்டுதல்களால் பல கருத்துக்களை மேற்கொண்டு அதன் நிர்வாகிகள் முதலமைச்சர் அவர்களுக்கு விடுத்திருக்கும் வேண்டுகோள் என்பது அவர்கள் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் இது அவர்களாக கூறப்படும் கருத்துக்களாக தெரியவில்லை. மறைமுக சக்திகளின் இரகசிய தூண்டுதல்களின் பெயரில் வெளியிடப்படும் கருத்துக்களாக இருக்கின்றது என்பது மக்களுக்கு தெளிவாகவே தெரிகின்றது. இளைஞர்களின் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த கஞ்சாவை ஒழித்து கட்ட முடியும், போதை ஊசியை ஒழித்து கட்ட முடியும், போதை மாத்திரைகளையும் ஒழித்து கட்ட முடியும். ஆனால் மதுக்கடை என்ற ஒரு விஷயத்தை மட்டும் தற்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கும் நமது மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் இந்த அரசு என்பது இந்த விஷயத்தில் மட்டும் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களின் இந்த வெற்றியை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரத்தை தான் கையாள வேண்டியிருக்கின்றது. வேலைக்கு கூட செல்லாமல் குடி போதைக்கு அடிமையாகி கொண்டு கட்டிய மனைவியின் தாலியை கூட அறுத்து கொண்டு போகும் கொடூரமான குடும்ப தலைவர்களின் காட்சிகளும் இருக்கின்றது. வெடிய காலையில 6 மணிக்கே எழுந்திருச்சு இந்த சந்து பந்துக்குள்ள இருக்க இந்த டாஸ்மாக் கடையோட வராந்தாவில உட்கார்ந்துகிட்டு டீ சாப்பிடுற மாதிரி இந்த கஷாயத்தை குடிக்கிற கொடுமையான காட்சிகளும் இருக்கின்றது. இவர்களால் நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை. இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷன் டைம் இந்த பூத்துல ஓட்டு போடுறவங்களான்னு கேட்டா கண்டிப்பா இவங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க கிடையாது. ஏன்னா இவங்களுடைய ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எல்லாம் வீட்டுக்குள்ள இவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரையாவது ஏமாத்தி எங்கேயாவது திருடி குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஏமாத்திக்கிட்டு யாருக்கிட்டையாவது பணத்தை பறிச்சுக்கிட்டு இப்படியாவது மோந்தணும், நைட்டு வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டை பத்தி தெரியுமா, ஆதார் கார்டை பத்தி யோசிப்பாங்களா, இல்ல பேன் கார்டை பத்தி தான் யோசிப்பாங்களா, இல்ல ஓட்டு போடுறத பத்தி தான் யோசிப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த மாதிரி மக்களை பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்படவும் தேவையில்லை. இந்த மதுக்கடையை மூடுறதுனால இப்படிப்பட்டவங்களுடைய ஓட்டெல்லாம் போயிடணும் இந்த அரசாங்கம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இவங்கெல்லாம் ஓட்டே போடாதவங்கன்றது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் முக்கியமா யோசிக்க வேண்டியிருக்கு. உண்மையை வேர்த்து கொட்டி உழைக்கிற ஒரு தொழிலாளி நைட்டு ஒரு கோட்டர் அடிக்கணும்டா, அப்பதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும், அசதி கொஞ்சம் போகும், அந்த நினைப்பிலேயே அந்த சந்தோஷத்தையே நினைச்சுக்கிட்டு உழைக்கிற உழைப்பாளிகள் கூட உண்டு. 1000 ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னா 200 ரூபாய் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற நல்ல குடும்பஸ்தர்கள் கூட உண்டு. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்படிப்பட்ட அசிங்கம் பிடிச்சவங்களால அந்த மாதிரி இருக்கிற ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காம போயிடுது. இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மதுன்ற ஒரு விஷயம் ஆதி காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உலக மக்களின் வாழ்க்கையில் இருக்கும் கலாச்சாரத்தில் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை கூட நாம் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சந்தோஷ வீடானாலும் சரி, இல்லை ஒரு சாவு வீடானாலும் சரி, இது இல்லாமல் எந்த ஒரு வேலையும் சுமூகமாக சந்தோஷமாக நடந்து முடிந்து விடாது என்பது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த பூரண மதுவிலக்கு என்ற ஒரு சட்டம் என்பது அமலுக்கு வந்துவிட்டால் தேர்தல் நேரங்களில் அதை அமலுக்கு கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு 75% ஆண் மக்களின் ஆதரவு குறைந்துவிடவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. பூரண மதுவிலக்கை ஆதரிக்கிறீர்களா என்று கேட்டால் ஆமாம் ஆதரிக்கிறோம் என்று வீராப்புக்காக சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் இருப்பு என்ன தெரியுமா? ஐயையோ வடபோச்சே என்ற கதைதான். அதனால்தான் சொல்றேன், இந்த விஷயத்தை மட்டும் எதிர்கொள்வதற்கு ஒரு புதிய அரசாங்கத்துக்கு என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது என்பது. விட்டு போன ஆட்சி காலங்களில், அம்மாவின் ஆட்சி காலங்களில் இந்த ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி தேர்தல் நேரங்கள் என்று வந்த பொழுது மதுக்கடைகளை எல்லாம் மூட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு மிகப்பெரிய பரதநாட்டியத்தை ஆடி காட்டினார். அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் மறந்திருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒரு மிகப்பெரிய பரதநாட்டியத்தை ஆடி நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய நாடகத்தை ஆடிய போது கூட அவரால் அந்த தேர்தலில் ஜெயிக்க முடியவில்லை. அம்மா தான் மீண்டும் 2வது தனி பெரும்பான்மையோடு மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி எடுத்து காட்டினார். இப்படி அன்னைக்கு பரதநாட்டியம் ஆடினவரே ஆட்சிக்கு வந்தார் இல்ல, மதுக்கடையை மூட வேண்டியதானே, மூடினாரா? இல்ல, ஒரு கடைக்கு 9 கடையா சந்து பந்தெல்லாம் திறந்து வச்சாரு. இப்ப இந்த அரசியல் களத்துல நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய காட்சி கோப்புகள் என்னன்னா, எப்படியாவது விஜய் அவர்களை டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி இந்த முழு மதுவிலக்கு என்ற ஒரு விஷயத்தை அமலுக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சில ஓட்டு சதவிகிதத்தை குறைத்து இந்த அரசாங்கத்துக்கு வர்ற இந்த வருமானத்தையும் குறைத்து விட்டால் இந்த மக்கள் கிட்ட விஜய் அவர்கள் கொடுத்து விட்ட இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் குட்டிச்சோராகி விடுவார்கள் என்று ஒரு தப்பான நப்பாசை தான் இந்த தீய சக்தியிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இடத்தில் அவர்களை விட ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாக இருக்க வேண்டும் தலைவர் விஜய் அவர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் மாவட்டங்கள் தோறும் எல்லா ரவுடிகளையும் ஒன்று திரட்டி கொண்டு காவல்துறை அவர்களுக்கு விடும் எச்சரிக்கையும்
பெண்களின் பாதுகாப்பு கருதி சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ற நடவடிக்கை ஆகட்டும், கஞ்சாவை ஒழித்து கட்டுவதும், போதை மாத்திரைகளை ஒழித்து கட்டுவதும், போதை ஊசிகளை ஒழித்து கட்டுவதும் என கண்கொள்ள காட்சிகளாகவே இருக்கின்றது. கஞ்சா, போத மாத்திர, போத ஊசினுக்கு இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம், இளைஞர்களின் வாழ்க்கையை கெடுக்கும் இந்த பழக்கங்களை எல்லாம் சுதந்திரமாக கட்ட வைத்து விடப்பட்ட இந்த தீய சக்திக்கு உங்கள் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய சாட்டையடியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கின்றது.